அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வகையில் குறிப்பிட்டு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதில் முதலாவது ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர், உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் ராசிகளை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அனைத்து நல்ல பலன்களும் இந்த வீடியோக்குள்ளே காத்திருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே நவகிரக நாயகர்களில் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. வரவுக்கு மேலே செலவு வந்து உங்களை வாட்டி எடுத்தாலும் கூட கடுமையான உழைப்பால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க என்றும், சந்திரனுடைய நகர்வுகள் வியாபாரத்தில் மந்தமான நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு அதை சரி செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு கையில் பணம் இல்லாமல் தடுமாறக்கூடிய நிலை கூட உருவாகலாம். அந்த நேரத்தில் நெருக்கமான நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத வகையில் ஒரு மனை இடத்தை நீங்கள் வாங்குவீங்க. புதன் 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆரம்பத்தில் தடங்களாக இருந்த காரியங்கள் கூட அடுத்தடுத்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகுது. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. மங்கள நிகழ்ச்சிக்காக நீங்கள் அதிக செலவு செய்வீங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் முதல்ல குழப்பம் நிலவலாம், ஆனால் அது பிறகு சரியா போகும். பின்னர் மன சங்கடங்கள் விலகி போகும். சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக நினைத்த வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த காலகட்டத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய தகவல்களை சொல்கிறாங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத வகையில் ஒரு மனை இடத்தை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னும், உங்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தால் கூட அது விலகக்கூடிய காலகட்டம் என்றும், கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. போட்டிகளை எளிதாக வென்று வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய தகவல்கள் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேஷராசியை சார்ந்தவங்களுக்கு எந்த விஷயத்தையும் புரிந்து கொண்டு நிதானமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அன்புக்கு உரியவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடப்பது சிறப்பு. திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வாரத்தின் நடுவில் திடீர் பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நிதி சார்ந்த விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. புதிய முதலீடு விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். தொழிலதிபர்கள் ஏற்றத்தாழ்வான சூழலை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 3 என்றே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிரிகள் விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னும் சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுறதால நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் உறுதியோடு மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தையே ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் இவையெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதை எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறனை பெற்றிருப்பீங்க. சரி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பொருளாதார நிலையில் செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம். ஆனால் அதற்கு ஏற்ற வரவு இருக்கிறதால மனதில் நிம்மதி ஏற்படலாம். இல்ல துணை மற்றும் அவருடைய சொந்தங்களை அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வளர்ச்சியில் தடை தாமதங்களை சந்தித்து வந்த தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவாங்க. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு மற்றும் உற்சாகம் அடைவாங்க. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு இருக்கு.
பள்ளி கல்லூரிகள் மற்றும் மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக சுற்றுலா பயணம் சென்று மகிழ்வாங்க. பல இடங்களில் தண்ணீர் அருந்துவதால் ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி இது போன்று உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்தில் நீங்கள் உடனே சிகிச்சையை எடுத்துக்குவது ரொம்பவே நல்லது. மனதை அரித்து வந்த பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீங்க. ஏன்னா இந்த கடனை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்கள் பணி சார்ந்த புதிய தொழில்நுட்பங்களை கற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவில் எரிவாயு பங்குகளில் உங்களுக்கு லாபம் கொடுக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்கான புதிய விஷயங்களை அறிந்து கொள்வாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜலதோஷம் போன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் இவரெல்லாம் நல்ல மாற்றங்கள் செய்து முன்னேற்ற பாதையில் நடந்து கொள்வாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் சந்தித்த சிக்கல்கள் எல்லாமே விலகி எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவுகளில் கட்டிடப் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகளில் கண்டிப்பாக லாபம் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் இருமல், காய்ச்சல், கை கால் வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு குடும்ப பொருளாதார நிலையில் கடன் வாங்காமல் சமாளிப்பதோடு சேமிப்பது, திட்டமிடுவது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உள்ளம் மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில்துறையினர் வியாபாரிகள் மனதில் போட்ட திட்டங்கள் நேரம் பார்த்து நிறைவேற்றுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் நிர்வாகத்தினர் மூலமாக எதிர்பாராத ஆதாயங்களை பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவினர் ஹோட்டல் தொழில் நிறுவன பங்குகளில் லாபம் அடைவாங்க. ரியல் எஸ்டேட் பிரிவினர் கடன்களை தீர்க்கக்கூடிய காலகட்டம் கைகூடி விட்டது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு தலை சுற்றல், மயக்கம் வருவது போல இருந்தாலும் தக்க மருத்துவ சிகிச்சை, இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது, மன அமைதி இவை எல்லாமே உங்களுக்கு முக்கியப்படுது. உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளால் மனதில் இடம் பிடிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவினர் அரசு சார்ந்த பங்குகளில் ஆதாயம் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையினர் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது, பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிகள், அரசு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய ஆலோசனை கிடைக்க பெறுவாங்க. நேரத்துக்கு சாப்பிடாத காரணத்தால் வயிற்று உபாதைகள் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் மேஷராசிக்காரங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு இது போல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக உங்களுக்கு 1, 5 சொல்லப்படுது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக 6, 9 சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் 27 முறை நீங்கள் முருகப்பெருமானுடைய பாடல்களை பாராயணம் செய்துட்டு வாங்க. பணவரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும், அவ்வப்போது முன்கோபம் வந்து செல்லக்கூடியதாகவும், திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பழைய கடன்களை தீர்க்க பண உதவி கிடைக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கும், சலுகைகளும் கிடைக்கும். நீங்கள் ரொம்பவே உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. நல்லபடியாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னும், பழைய பாக்கிகளை போராடி வாங்குவீங்க என்று சொல்லப்படுவதால் நீங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கான சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் 12 ராசிக்கான பலன்களையும் பார்க்க இருக்கிறோம். அதனால் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.